ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தம்மீதான ஆயுத கொடுக்கல் வாங்கல் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து இன்று அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களை பழிவாங்கும் செயற்பாடு இடம்பெறுவதால் தற்போது நாடு திரும்பும் எண்ணமில்லை என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைனின் கியூ தலைநகரில் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாகவும் தவறிழைத்திருந்தால் அவ்வாறு தங்கியிருக்க முடியாது எனவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார். யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்கியதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள முன்னாள் தூதுவர் தம்மிடம் விசாரணை நடத்தப்படாது என யுக்ரைன் அரசாங்கம் வழங்கிய கடிதம் ஒன்றும் தன்வசம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடிதம் 2015 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி கிடைத்ததாகவும் அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் குற்றமிழைக்கவில்லை என்பதை இலங்கைக்கான பதில் தூதுவராக செயற்படும் இந்தியாவுக்கான யுக்ரைன் தூதுவர் வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு அறிவித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய தூதரகத்தில் சேவையாற்றிய நோயல் ரணவீர என்பவரது மரணத்தை அடுத்தே பிரச்சினைகள் எழுந்ததாக தெரிவிக்கும் உதயங்க வீரதுங்க தமக்கும் அந்த சம்பவத்துக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மரணத்துக்கு காரணமாக அமைந்த விபத்து ரஷ்ய சாரதியால் செலுத்தப்பட்ட லாரியினால் இடம்பெற்றதாகவும் அதனை உறுதிப்படுத்தும் சிசிடிவி காணொலிகள் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தகவல்களையும் விரைவில் இலங்கையின் ஊடகங்களுக்கு வெளியிடுவதாகவும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மேலும் அறிவித்துள்ளார்.